பொலிவுடன் உடல் சுறுசுறுப்புடன் நலமாக வாழ வேண்டும் என்றால் யோகாசனங்கள் நமக்கு அவசியம் தேவைப்படுகிறது. அந்த வகையில் யோகாசனங்களை நமக்காக கற்றுத்தர வருகிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்துக்கு அதிகாலையில் மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். முதல் நிகழ்ச்சியாக கொடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அதிகாலை வேளையில் லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள். ஜாதிபத பேதமின்றி பார்க்கிறார்கள், பார்த்து பழகுகிறார்கள், பலன் அடைகிறார்கள். அதைத்தான் கவனிக்க வேண்டும். மொழி தெரிகிறதோ இல்லையோ, பார்த்து பலன் அடைகிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது நிலையத்திற்கு திருநாவுக்கரசு என்பவர் காஞ்சிபுரத்திலிருந்து வந்திருக்கிறார். அவர் எலக்ட்ரிசிட்டி போர்டிலிருந்து ரிட்டையர் ஆனவர். வயசு 65. அவருக்கு முட்டில் வலி, நடக்க முடியாத ஒரு நிலை. ஒரே ஆசனத்தை பழக வைத்து அதனுடைய ஆசிரியர் யுவராஜ் என்பவர் அவரை நடக்க வைத்திருக்கிறார். முட்டில் வீக்கத்தை குறைத்திருக்கிறார், வலியை குறைத்திருக்கிறார், நடக்க வைத்திருக்கிறார். நடக்க முடியாத நிலையில் இருந்தவர் நடக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அதுதான் பெரிய விஷயம். வயோதிகர்கள் ஆசனம் செய்வது கஷ்டம். ஏன்னா நாடி நரம்புகள், எலும்புகள் எல்லாம் முதுமையாகிவிடும். அவர் இப்பொழுது பாருங்கள், பரிவர்த்த பர்ஸ்வகோணாசனத்தை செய்ய போகிறார். என் அருமை சீடரே, நீங்கள் மெதுவாக எழுந்திருங்கள். மெதுவாக இந்த பரிவர்த்தன பர்ஸ்வகோணாசனத்தை அமைதியாக மெதுவாக செய்ய வேண்டும். அவசரப்படக்கூடாது. செய்யுங்க. கையை நல்ல நேரம் நீட்டுங்க. எத்தனை கோணங்கள் வருது பாருங்கள். முட்டு வளையுது, பந்துக்கிண்ண முட்டு வளையுது, கை புஜம் நீட்டப்படுகிறது, கால் நேராக நீட்டப்படுகிறது, பல்வேறுபட்ட உறுப்புகள் வளைக்கப்படுகின்றன. வயது ஒரு தடையாக இல்லை என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியிலே இவரை நாங்கள் செய்ய வச்சிருக்கின்றோம். ஏதோ வயதாகிவிட்டது, இனி ஆசனமே செய்ய முடியாது என்று கருதுகிறார்கள். அப்படி அல்ல. வயோதிகர்களும் ஆசனம் செய்யலாம். அதைத்தான் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். முடிந்த அளவு செய்தாலே முழு பலனும் கிடைத்து விடுகிறது. முட்டு வலி நீங்கி விட்டது. ஆஸ்பத்திரிக்கு சென்றால் முட்டை ஆப்ரேஷன் பண்ண வேண்டும். அதற்கு வேறு முட்டு வைக்கணும், மாற்று முட்டு வைக்கணும். அதுக்கு 3 லட்சம் 4 லட்சம் செலவு. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக நிமிர்ந்து நில்லுங்கள். நன்றாக மூச்சை வாங்குங்கள். நல்ல மூச்சு விடுங்க, 2 மூச்சு. இப்பொழுது இந்த பக்கம் வளையுங்க. கையை நேராக நீட்டணும், காதை ஒட்டி நீட்டணும். பாருங்க, இது கொஞ்சம் கஷ்டமான ஆசனம். அதை அமைதியாக அழகாக இந்த வயதிலும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். நல்ல கையை நீட்டுங்க. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது இடது பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை செய்யணும். அப்படியே திரும்ப கால் அகலமாக வச்சு பக்கவாட்டில் செய்யுங்க. மெதுவாக பண்ணணும், அவசரப்படக்கூடாது. இந்த முட்டு வலி, இடுப்பு வலி, புஜவலி வயோதிக காலத்தில் இதெல்லாம் வரக்கூடியது. அதை பேரலிசிஸ் என்பார்கள், வாதம் என்பார்கள். அதுக்கு இந்த மாதிரியான ஆசனங்களை தான் முழுமையான பலனை கொடுக்கும். இந்த வாதங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் என்ன ஆகும்னா, ஜீரண கருவிகளை சரியாக வேலை செய்ய விடாமல் ஆக்கி விடுகிறது.
ஏன்னா வலி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த மாத்திரைகளுடைய கடுமையாக அதிகமாக இருக்கும். அதுக்காக அவங்களுக்கு டோசேஜ் வந்து அதிகமாக கொடுப்பார்கள். காலையில் மத்தியானம் ராத்திரி கொடுத்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்சர் வந்து விடுகிறது, அஜீரணம் வந்து விடுகிறது, மலச்சிக்கல் வந்து விடுகிறது. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டா அதான் பக்க விளைவுகள் என்பார்கள். பல விதமான வியாதிகள் வந்து விடுகிறது. அப்படியே நிமிருங்க, 2 மூச்சு வாங்க. வஜ்ராசனம் பண்ணாலே முட்டு வலி போயிடும். அதான் முக்கியம். வஜ்ராசனத்தில் முட்டு வலி உள்ளவர்கள் உட்கார முடியாது. பாருங்கள், சௌரியமாக உட்கார்றார், முட்டு ஃப்ளெக்சிபிள் ஆகிரும், அங்கே சர்க்குலேஷன் சரியாக கிடைக்கும், அழகாக நடக்கலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை பழகி எந்த வயதிலும் தங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு யோகாசனம் ஒரு வழிவகையாக நிச்சயமாக அமையும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரணத்தினால்தான் எல்கேஜி குழந்தைகளிலிருந்து 68 வயது 55 வயசு ஆட்களெல்லாம் நாங்கள் இங்கே கொண்டு வந்து உங்களுக்கு காட்சியாக அமைத்து நீங்களும் நோயின்றி வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இந்த பல்வேறுபட்ட வயதுடையவர்களை உங்களுக்கு நாங்கள் இந்த ஆசனம் செய்ய வைக்கிறோம். ஆகவே இவைகளெல்லாம் நீங்கள் கடைப்பற்றி எல்லா வயதினரும், எல்லா மதத்தினரும், பெண்களும் ஆண்களும் இந்த யோகாசனத்தை பழகி நோயின்றி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.